ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவோலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ராஜா அரண்மனையில தோட்டத்து பக்கமா சுத்திட்டு இருக்கும்போது டீலா இருக்கால அவளோட வேலைக்கார பொண்ணுங்க பாவம் நம்ம லீட்டாய் ஊருக்கு கிளம்ப போறாரு பார்டர் சைடுக்கு. ஆனா அதை பாக்குறதுக்கு கூட நம்ம டீலா மேடம்க்கு அனுமதி கிடையாது. அவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா வளர்ந்தவங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ராஜா அடுத்து ஒரு ராஜ உத்தரவு அனுப்புறாரு. இதை கேட்டுட்டு லீட்டா இந்த மாதிரி ஊரை விட்டு போக போறதால டீலாக்கு போய் வெளிய பாக்குறதுக்கு அனுமதி இருக்கு, போய் பார்த்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கு. இத பாத்துட்டு டீலா கிட்ட வேலைக்கார பொண்ணுங்க போக போறீங்களா, ஆனா ராஜாவோட துணை மனைவிங்க யாரும் இப்படி வெளியே போய் ஒரு ஆம்பளைய பாக்குறது கரெக்டா இருக்காது, வேணும்னே ராஜா மாட்டி விட பாக்குறாருன்னு சொல்ல டீலா அன்னைக்கு நைட்டு ரூம்குள்ள வரா. நல்லா ஐஸ் தண்ணி எடுத்து அதுக்குள்ள உட்காந்துட்டு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில லீட்டாய் வெளியே நிக்கிறான். சென்ட் ஆஃப் பண்றதுக்கு யாருமே வரலையான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கான். இதே நேரம் ராஜாக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. லீட்டாய் வெளியே கிளம்புறாரு, சென்ட் ஆஃப் பண்றதுக்கு யாரும் போலையா. டீலா மேடம்க்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சான்னு சொல்ல ரொம்ப உடம்பு இல்லையா, என்னாச்சு நானும் போய் இதை பாக்குறேன்னு சொல்லிட்டு ராஜா நேரா டீலா ரூம்க்கு போறான். டீலா ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா. கை ரொம்ப கொதிக்கத்தான் செய்யுது. ஆனா திடீர்னு எப்படி காய்ச்சல் வரும், என்ன ஃப்ராடு வேலை பண்ற சொல்லுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க திடீர்னு எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ராஜா அது மட்டும் இல்லாம லீட்டா என்னோட நல்ல ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா வளர்ந்தோம். மத்தபடி எனக்கும் அவருக்கும் வேற எந்த தப்பும் நடந்தது கிடையாது. நான் அவர் இதுவரையும் என் வாழ்க்கையில பார்க்கும் போதெல்லாம் நிறைய பேர் கூட சேர்ந்துதான் பாத்திருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு தடவை கூட தனியா பார்த்தது கிடையாது. இதுக்கும் மேல என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா ஜெயிலுக்கு கூட அனுப்புங்கன்னு சொல்ல ஜெயிலுக்கு போக ரெடியான்னு ராஜா கேக்குறாரு. நான் ரெடி, என் வேலைக்கார பொண்ணுங்க அப்பாவிங்க, அவங்கள விட்டுருங்க, என்ன அனுப்புங்கன்னு டீலா சொல்றா. ராஜா கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட டீலா ஃபீவர் முடியாம மயங்கியே விழுந்துடுறா. இங்க பார்த்தா லீட்டா யாருமே வரலன்னு தெரியுது. இங்க எது நான் போயிட்டு வரேன் ராஜா, எனக்கு வந்துட்டு சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லீட்டாய் கண்ணுல கண்ணீரோட கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம மிங்க காட்டுறாங்க. மிங்க கிட்ட ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். மாஸ்டர், எனக்கு நீங்க நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கீங்க அரண்மனையில நான் வேலை பார்க்க போகும்போது. இப்போ அதே மாதிரி அட்வைஸ ஹைஷிக்கும் பண்ணுங்க. பாவம் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா, எக்ஸாம் எழுத போறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாத்துக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. ஐஷி தனியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ராத்திரி பகலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் வராரு, மாஸ்டர் கூடயும் பிராக்டிஸ் பண்றா. ஒரு தடவை மாஸ்டர் கூட சண்டை போடும் போது அவளோட வால் மாஸ்டரோட ஜேடு டோக்கனை 2ஆ வெட்டிடுது. மாஸ்டர் பாத்துட்டு ஷாக் ஆயிட்டு நிக்க அங்க இருந்து ஷாவ் கத்திட்டே வரான். மாஸ்டர், நீங்க வேணும்னே தானே விட்டு கொடுத்தீங்க, மாஸ்டர் நீங்க விட்டு கூட கொடுப்பீங்கன்னு முதல் தடவையா இப்பதான் பாக்குறேன்னு கத்த ஆரம்பிக்கிறான். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னு வேகமா நம்ம ஹீரோ டாபிக்க மாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறாரு. தனியா போய் நின்னுட்டு அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் விட்டு கொடுத்தது உண்மைதான், நான் ஏன் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு இங்க தனியாவே யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஹைஷியும் ஷாவ் 2 பேரும் சேர்ந்து ஷாவுக்கு புதுசா யூனிஃபார்ம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இங்க பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு எப்பவுமே ஷாவ் மட்டும் வருவாரு, அழகா இருப்பாரு, இன்னைக்கு பாரு ஹைஷின்னு அவரோட ஜூனியரையும் கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஜொல்லு விட்டுட்டு இருக்காங்க. ஹைஷி பாக்குறா, ஆமா சீனியர், நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஆப்சென்ட் மைண்டடாவே இருக்க, இங்க ஏதோ ஒரு பொண்ணு பாக்கதானே வந்திருக்க, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டு டார்ச்சர் பண்ண. இல்ல அப்பெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்கலா இருக்கு, நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன், நீ அதுக்குள்ள என் யூனிஃபார்மா வாங்கிட்டு வந்துட்டுறியான்னு கேட்க ஐஷி நேரா கிளம்பி உள்ள போறா. அங்க பார்த்தா நம்ம லூலு கண்ணை கட்டிட்டு எம்ப்ராய்டரி எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவத செக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹைஷி வந்துட்டு வாவ் எம்ப்ராய்டரி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல ஹைடி வந்துட்டியா அப்படின்னு லூலு கேக்குறா. வாய்ஸ் கேட்டு பொண்ணுன்னு நினைச்சுக்கிறா. உடனே கண்ணை திறந்து பார்த்துட்டு சாரி சார், நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ட்ரெஸ் யூனிஃபார்ம் வாங்கறதுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்தாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஷிக்கு யூனிஃபார்ம் எடுத்துட்டு வர போறா. அப்போ கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து மேடம் ஜூ அங்க வந்துடுறா. ஐஷி இது என்ன பவுச்சு நல்லா இருக்கேன்னு கேட்க, இது எங்க ஊரோட மாடல், இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம் ஜூ மேடம் சொல்றா. இல்லங்க எனக்கு இதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதான் பார்த்தேன் ஹைஷி சொல்லும் போதே யூனிஃபார்ம் வந்துருது, நான் திடீர்னு இவங்கள பொண்ணு நினைச்சிட்டேன், பொண்ணு குரல் கேட்டுச்சுன்னு ஹைஷி போனதுக்கு அப்புறமா லூலு சொல்லிட்டு இருக்க. பொண்ணா எப்படி இருக்கும், அந்த இடத்துல பொண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மேடம் ஜூ கொஞ்சம் குழப்பத்தோட தான் சொல்லிட்டு இருக்கா. ஐஷி அந்த யூனிஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு ஷாவ் கிட்ட கொடுத்துடுறா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாடான்னு சொல்ல இதுக்கு அந்த பொண்ணு பாக்குற, நீ வந்து பொண்ணா இருக்கலாம் ஆனா பையன் கெட்டப்ல போயிட்டு இருக்க, இதுக்கு பொண்ணு பாக்குறேன்னு கத்திக்கிட்டே அங்க இருந்து ஷாவ் கிளம்புறான். ட்ரெஸ் கூட கட்டி புடிச்சிட்டு யாரு எனக்காக போன ட்ரெஸ்ன்னு கட்டி புடிச்சு படுத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஹைஷி வந்துடுறா. நீ பல்ல காட்டுறத பார்த்தா கண்டிப்பா அந்த மாற்றதான் போல, சரி பரவாயில்ல அது எப்படியோ போயிட்டு போகுது, ஆனா நீ எனக்கு ஒரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும், எக்ஸாமினேஷன் நடக்க போதுல, அதுக்கு பிசிக்கல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்களாம், அதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கல்ல போட்டுட்டு இருக்கா. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அடி போட ஆரம்பிக்கிறா. ஒரு நிமிஷம் இருன்னு ஹைஷி மாஸ்டருக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு போறா. எனக்கு பசிக்கல, ஐஷி இதை எடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு பார்த்தா மனசுக்குள்ள நம்ம எதுக்காக அவளுக்கு விட்டு கொடுக்குறோம், ஏன் அவளுக்காக பாவப்படுறோம், நம்ம யாருக்கும் அப்படி பண்ண மாட்டோமேன்னு ஹீரோ மனசுல அப்படியே புகஞ்சிட்டு இருக்கு.
ஐஷி தனியா வரவ அவ ஒரு பவுச் ரெடி பண்ணுன்னு பாக்குறா. நைட் ஃபுல்லா உட்காந்து அதுக்கு எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கா. யாரோ வர மாதிரி இருக்கு, மாஸ்டரா தான் இருப்பாங்கன்னு அவ ஒளிஞ்சு படுக்க அங்க வருது ஷாவ் தான். ஐஷி என்ன பண்ற, எம்ப்ராய்டரி போடுறியா? பவுச் எவ்வளவு கேவலமா இருக்கு, இத போய் யாராவது வச்சுப்பாங்களா? எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு உன் மூஞ்ச மாதிரியே போட்டிருக்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஷாவ். உன் வேலையை பாரு, தேவையில்லாத வேலையில நீ பேசிட்டு இருக்க, கிளம்புடான்னு சொல்லிட்டு சீனியரை துரத்தி விட்டுடுறா. அவ்வளவு அசிங்கமாவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு வழியா அந்த பவுச்ச கம்ப்ளீட் பண்ணிடுறா. வெளியே நர்வஸா அவன் நின்னுட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில ஹீரோ வெளியே வரான். என்னது இது, எதை மறைக்கிற ஹைஷின்னு கேட்க, மாஸ்டர் உங்க ஜெரி டோக்கனை நான் உடைச்சிட்டேன், அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுக்கு பதிலா அந்த பவுச்சை நைட் ஃபுல்லா நான் ரெடி பண்ணேன், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. ஃபாங் அப்படின்னு இவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் தான் அதுல எம்ப்ராய்டரி பண்றா, அதுவும் கேவலமா. ஆனா அது பாக்கிறதுக்கு மிங்க கண்ணுக்கு அழகா தான் தெரியுது. ஐஷி தனியா போய் உட்காந்துட்டு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல மாஸ்டருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷாவ் வரான். என்ன நீ அப்பல இருந்து யோசிச்சுட்டே இருக்க, யாரையாவது நீ லவ் பண்றியா என்னன்னு கேட்க, அத பத்தி நான் யோசிக்கல, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல எனக்கு எக்ஸாமினேஷனுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுன்ட்டு. சட்ட இல்லாம செக் பண்ணுவாங்கடா பிசிக்கல் எஜுகேஷனை, ப்ளீஸ் சீனியர் எனக்கு பதிலா நீ போறியா, நீ போனா மட்டும்தான் எந்த விஷயமும் யாருக்கும் வெளியே தெரியாது, அது மட்டும் இல்லாம நானும் பாஸ் ஆக முடியும்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இல்லனா நீ அந்த பொண்ணை லவ் பண்ற விஷயத்த அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லிட்டுவேன் மிரட்ட ஆரம்பிக்க. ஷாவ் வேற வழியே இல்லாம பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போய் நிக்கிறான். அங்க இருக்கிறவங்க பாத்துட்டு, ஷாவ் சார் நீங்களா, என்ன சார் பண்றீங்க இங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தீங்க, நான் தானே மார்க் போட்டேன் அங்க இருக்கிறவர் கேட்க, நான் ஷாவ் கிடையாது, அவரோட ஜூனியர், என் பேர் ஹைஷி, ஒழுங்கா டெஸ்ட்ல பாஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரியே ஷாவுக்கு பாஸ் போட்டு விட்டுறாங்க. கொண்டு வந்து அந்த டோக்கனையும் ஷாவ் கொடுத்துடுறான். நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்ட, இதுக்கும் மேல அடுத்தடுத்த லெவலுக்கு பிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க சீனியர், நான் பாத்துக்கிறேன், உங்க ஜூனியரா இருந்துட்டு இது கூட நான் பண்ணாம இருப்பேனா, எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷி அடுத்த நாள் கிளம்புறா. இந்த ஐடி கார்டை கொடுத்து நேரா உள்ள போயிடுறா. இங்க ஹைஷிய மத்த பசங்களோட சேர்ந்து ஒரு ரூம்ல போடுறாங்க இவங்களுக்குன்னு. அப்போ சில பேர் ஹைஷிய பாத்துட்டு, நேத்து நாங்க பார்த்தோம், நேத்து வந்தது இவனே கிடையாது, இவன் வேற ஒரு ஆளு, அப்படியே ஆள் கம்ப்ளீட்டா மாறி வந்திருக்காங்க, என்ன அநியாயம்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் அப்படி ஆள்லாம் மாறி வர விட மாட்டோம், போய் அவங்க இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லையே, ஆள் மாறி தானே வந்தாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அங்க பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மட்டும் ஓரமா அமைதியா அதெல்லாம் காதுல வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். மிங்க கிட்ட ஹைஷி இந்த மாதிரி உள்ள போயிட்டா, ஆனா அவள நிறைய பேர் அப்போஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, சரி பரவாயில்ல, நம்ம ஆளுங்களும் சில பேர் அங்க இருக்காங்க, பாத்துக்கலாம், ஐஷியோட பாதுகாப்பு தான் முக்கியம், நம்ம ஆளுங்களை வாட்ச் பண்ண சொல்லுங்கன்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். ஐஷி எனக்கு நைட்டு இது பசங்க எல்லாம் குளிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, நாரதன் வெளியே போயிட்டு இருக்கா. அவளை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு சில பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஐஷி வெளியே போயிட்டு இந்த காம்பவுண்ட்ல உட்காந்து கூட தூங்கலாம், அவனுங்க நாத்தத்துல தூங்க முடியாதுன்னு உட்கார, ஹைஷியை அட்டாக் பண்றதுக்கு கால் வர, ஹைஷி அவங்க கிட்ட சண்டை போட்டு எல்லாருக்கும் தர்ம அடி கொடுத்துடுறா. அங்க ஸ்டாஃப் வராங்க. என்னது இது, ஏன் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இந்த ஹைஷி தான் உங்களை தேவையில்லாம அடிச்சிருக்கான், இவனெல்லாம் சும்மாவா விட்டு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிக்க, சொங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான்ல, அவன் பாக்குறான். சார் நான் பார்த்தேன், எல்லாரையும் அடிச்சது ஹைஷி தான், ஆனா ஹைஷி ஸ்டார்ட் பண்ணல, ஹைஷி அங்க தூங்கும் போது எல்லாரும் போய் அட்டாக் பண்ணாங்க, வேற வழியே இல்லாம தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஹைஷி அடிச்சாங்கன்னு சொல்ல, இதுக்கும் மேலேயாவது ஒழுங்கா இருங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ முதல் டெஸ்ட் நடக்க போது போல. முதல் டெஸ்ட் என்னன்னா, இப்போ நடக்கிற கவர்மெண்ட் மேல, அதாவது ராஜா எடுக்கிற டிசிஷன் மேல கமெண்ட் பண்ணணுமா. அதுதான் ஐஷி பாக்குறா, இதுதான் அவளுக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எடுக்கிறதுக்காக எவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, என்னென்ன அநியாயம் நடக்குது, எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலிஸ் முத்து எடுக்கிறாங்க, அவங்க சந்திக்கிற என்னென்னலாம் ஃபேக்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதுல எழுத ஆரம்பிக்கிறா. சீக்கிரமா ஃபர்ஸ்ட் எழுதிய முடிக்கிறா. எழுதி முடிச்சிட்டீங்களா, அதுக்குள்ளயா, சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் பேப்பரை வாங்கிக்கிறாங்க. இத லீ மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அதான் நம்ம மிங்க கூட பிடிக்காதே, அவனுக்கு ஆல்ரெடி ஹைஷி மேல டவுட் இருக்கு, ஆள் மாறி வந்திருக்கான்னு, ஆனா அப்பயும் வேணும்னே ஊட்டு வச்சிட்டு இருக்கான். இத போய் ராஜா கிட்ட குடுக்கறான். அதுல முடிக்கும் போது ராஜாக்கு மனசாட்சி இல்ல, ராஜாக்கு மனசாட்சி இருந்தாதான் நாடு செழிக்கும், மக்கள் கஷ்டப்படும் போது ராஜா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு ஹைஷி எழுதி வச்சிட்டு இருக்கா. இத பார்த்ததுமே ராஜா, ஓ இப்படி கூட எழுதுவாங்களா, இது யாரு நான் பாக்கணும், ஐஷி தான் தெரியுது, ஆனா ஹேண்ட் ரைட்டிங் தான் பாக்குறதுக்கு கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அரசவை கூட்டுறாரு. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், முத்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேரோட உயிரை கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முத்து எடுக்க முடியாத ஆளுங்களுக்கு அதுக்காக ஸ்பெஷல் டாக்ஸ் போடப்பட்டு எக்கச்சக்கமான ஆளுங்க பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக வருஷா வருஷம் நூத்துக்கணக்கான ஆளுங்க உயிரை விடுறாங்க. இந்த விஷயம் இதுவரையும் எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் நானே போய் செக் பண்ணணுமா,
இல்லன்னா வரி ஏக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த மக்களை மனசாட்சியே இல்லாம கொன்னு தள்ளுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமாலன்னு சொல்லிட்டு ராஜா கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்க 2 மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு வரது கம்மி தான் மக்களுக்கு போறது. ஆனா உன் பாக்கெட்டை நீ ஃபில் பண்ணிருக்க. இன்னைக்கு மட்டும் அந்த கட்டுரை எழுதப்படாம இருந்திருந்தா இது உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது. இத 2 பேரையும் தூக்கி ஜெயில போடுங்க. இவங்க வரைய சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் எடுத்து கவர்மெண்ட் கஜானால போடுங்க. அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜா கத்தி உத்தரவு போட்டுடுறாரு. ஜெயிலுக்கும் கூட்டு போயிடுறாங்க. ஐஷியோட டீமே ஒட்டு மொத்தமா நிக்குது. ஐஷிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்குது. ராஜாவே செலக்ட் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு இன்னைக்கு அரண்மனையில உங்களாலன்னு சொல்லிட்டு செகண்ட் பிளேஸ் சொங்குன்னு சொல்லிட்டு இருந்தால ஒரு பையன், அந்த பையனுக்கு கிடைக்குது. சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மத்தவங்க எல்லாம் ஐஷி கிட்ட உன்னை பத்தி தப்பா பேசிட்டோம் சாரின்னு கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சதால ஒரு குட்டி பிரேக் இருக்கு. ஐஷியை கூட்டிட்டு சீனியர் வா சாப்பிட போலான்னு கூட்டு போயிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் ராஜா கிட்ட நம்ம மிங்கு வந்துடுறான். இந்த விஷயத்த பத்தி நீயே என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு ராஜா கேக்குறாரு. மிங்கு பாக்குறான். ராஜா எடுத்ததுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா எங்க ஆளுங்க அதுக்கான எல்லா ஆவணங்களையுமே கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஜெயில போட்டிருக்கீங்க, இதனால உங்களுக்கு அதுக்கு ஆதாரம் வேணும்ல. அவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்குமே ஆதாரத்தை நான் கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். நான் என்ன வேணா உங்க நல்லதுக்காக பண்ணுவேன் ராஜான்னு சொல்ல, ஏன் நல்லதுக்காகவா? எனக்கு தெரிஞ்சு நீ ஹைஷியை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறேன். இது என்ன பவுச்சு இவ்ளோ அசிங்கமா இருக்கு? இதெல்லாம் மாட்டிட்டு இருக்க, நல்லதா கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு ராஜான்னு மிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹைஷியும் சீனியரும் ஜாலியா உட்காந்து ஓட்டு மேல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஐஷி நீ பாஸ் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய போட்டி இருக்கு. நீ என் கூடயும் மாஸ்டர் கூடயும் பழகுனதால எல்லா ஆம்பளைங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சுக்காத. இங்க இருக்காங்கல்ல நம்ம மாஸ்டர் மாதிரியே எல்லா ஆம்பளைங்களும் இருக்க மாட்டாங்க. நீ அவரை மாடலா பார்த்து வளர்ந்ததால அடுத்தவங்கள பார்த்து ஈஸியா ஏமாத்துறாத. மாஸ்டர் ரொம்ப நல்லவரு. ஐஷி உனக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம மாஸ்டர் அந்த இடத்துல நடந்த முறைகேட்டுக்கெல்லாம் ஆவணத்தை கலெக்ட் பண்ணி ராஜா கிட்ட கொடுத்திருக்காரு தெரியுமான்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஐஷி வீட்டுல இருக்கும்போது மாஸ்டர் வராரு. நீ பாஸ் ஆயிட்டலன்னு சொல்லிட்டு கிஃப்டா கொடுக்காம இந்த ரிங்க கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு ரிங்க கொடுத்துட்டு போயிருக்காரு. ரிங் ஆனா ஹைஷிக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அத பாத்துட்டே கனவுக்கு போயிடுறா. அதுல மறுபடியும் மாஸ்டர் ஹைஷிக்கே கிஸ் பண்ற மாதிரி கனவு வருது. தூங்கவே முடியல, கனவா வருதுன்னு புலம்பிட்டே இவ வெளியே போக மாஸ்டர் பாக்குறாரு. என்ன ஹைஷி கண்ணுல கீழே கருவளையெல்லாம் விழுந்திருக்கு, சரியா தூங்கலையான்னு கேட்க, இல்ல மாஸ்டர் நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த ரிங் என் விரலுக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல, சாரி அது என்னோடது தெரியாதனமா அதை உனக்கு கிஃப்டா கொடுத்துட்டேன்னு சொல்ல, உங்ககிட்ட இருந்து வர எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் மாஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஷி சொல்றா. அடுத்த டெஸ்டுக்கு டைம் ஆயிடுச்சு, தேவையில்லாம பேசாம போய் டெஸ்ட்ல கலந்துக்கோன்னு மாஸ்டர் சொல்லிடுறாரு. அடுத்த அம்பு விடணுமா குதிரையில ஓடிட்டே ஹைஷியோட குதிரையில வேணும்னே ஆணி உன வச்சு குத்தி விட்டு இருக்காங்க. தறி கெட்டு ஓட ஆரம்பிக்குது. ஆனா ஹைஷி ஏற்கனவே இதை பத்தி மாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அதை வச்சு அம்பு விடுறா. 3 அம்பும் டார்கெட்ல போய் அடிக்குது. எல்லாரும் பாராட்டுறாங்க. ஐஷி இந்த டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டு இருக்கா. அவ சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்ப மாஸ்டருக்கு விஷயம் வந்துருது. ஐஷி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டா, கலக்கிட்டா. ஆனா குதிரையில யாரோ டாம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்கு. இன்னைக்கு இவ்ளோ பண்ணாங்க, கண்டிப்பா அடுத்த டெஸ்ட்லயே வந்து ஏதாவது பண்ணுவாங்க. ராஜா வேற வருவார் அதுக்கு. சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் டீலா இருக்கால, அவளை பாக்குறதுக்கு ஷாவ் வந்திருக்கான். ஐஷி இருக்காருல, அவர் உங்களுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டு இருக்காருன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஒரு பிரேஸ்லெட். ஐஷி ஒரு பொண்ணுன்னு தெரியும்ல, சோ பயங்கரமா ஹாப்பியா இருக்கு டீலாக்கு. அந்த பிரேஸ்லெட்டையும் வாங்கிக்கிறா. ஒரு கியூட்டான முயலையும் கிஃப்டா கொடுத்திருக்கா. அந்த முயலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹைஷிக்குன்னு சொல்லிட்டு டீலா வாங்கிக்கிறா. இத கொடுத்ததுக்கு அப்புறமா ஷாவுக்கு பொண்ணுங்களுக்குனா முயல் ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல லூலு இருக்காலோ அந்த இடத்துல ஒரு முயலை போட்டு போயிடுறான். ஹை முயல் கியூட்டா இருக்கு, இத கூட கடவுள் தான் எனக்கு கொடுக்குறாரு போல. கடவுளே இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்க வைக்க மறந்துட்டேன், நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து லூலு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஐஷி அன்னைக்கு ரொம்ப நர்வஸா இருந்துட்டு இருக்கா. அப்போ உங்க சீனியர் வராரு. இந்த புக்க கொடுங்களேன், பாவம் டீலா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொழுது போகும், இந்த புக்ஸையும் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்ல, சீனியர் பாக்குறாரு. அந்த புள்ள மேல உனக்கு எவ்வளவு அக்கறைன்னு கேட்டுட்டு கையில கேக் வச்சிட்டு இருக்கான்ல, அந்த மாதுளம் பழம் கேக்கு, அது வெளியே வந்துருது. ஐஷி மின்னல் வேகத்துல போய் சாப்பிட ஆரம்பிக்கிறா. கூடன்னு சொல்லிட்டு சீனியர் கத்த ஆரம்பிக்கிறான். அட பாவி சீனியர், உன் கூட இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்காக இந்த கேக்க கூட கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. சீனியர் பாத்துட்டு சரி தின்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜா கிட்ட நாளைக்கு என்ன போட்டி நடக்க போகுது அப்படிங்கறத அந்த லீ மினிஸ்டர் கொண்டு போய் கொடுக்குறான். சீக்கிரம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிங்கன்னு ராஜாவும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஜாலியா முயல் குட்டியோட விளையாடிக்கிட்டு இருக்கா நம்ம டீலா. அப்போ கரெக்டா முயல் குட்டி காணாம போயிடுது. இவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல அதை இவ தேடிட்டே போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா முயல் நேரா நம்ம ராஜாவோட கால் கிட்ட போயிருக்கு. முயல் குட்டி இங்க எப்படி வந்ததுன்னு ராஜா கேக்குறான். டீலா பாக்குறா. சாரி ராஜா, தெரியாதனமா இங்க ஓடி வந்துருச்சுன்னு அது அங்கிருந்து தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றா. ராஜா பாத்துட்டு கையில என்ன புது பிரேஸ்லெட், இது இந்த கோயில மட்டும் தான் கிடைக்கும், ரொம்ப லிமிடெட் நம்பர் தான் செய்வாங்க, இது உனக்கு எப்படி கிடைச்சது? இது பிளெஸிங்காக யாரோ உனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான் கொடுத்துருக்கணும். சரி ஓகே, இது கூட எப்படியோ வந்து கஜானால இருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஆனா முயல் எப்படி கிடைச்சது? யார் கூட சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கன்னு கேட்க,
உடனே இல்ல ராஜா எனக்கு வந்து கிஃப்டா வந்ததுன்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா டீலா. ராஜா உடனே ஐஷி தானே, ஏன்னா டெலீட் ஆயி ஊர்ல இல்ல, உனக்கு gift கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நாளைக்கு அப்படி அவன் என்ன பண்றான்னு பாக்குறேன். ஒருவேளை போட்டியில தோத்து போயிட்டா கண்டிப்பா அவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்புறாரு. இவளுக்கு ரொம்ப டீலாக்கு பயமா இருக்கு. இங்க இந்த லீவ் மினிஸ்டர் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். சொங்க கூப்பிட்டு ஒரு பிளான குடுக்கறான். நான் சொன்னோன்னே ட்ரம்ஸ் அடிச்சோன்னே இந்த வேலையை செய்யு, ஓகேவா? ஐஷி உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்ல நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொங்க கிளம்புறான். சொங்க இவனோட ஆள் போல. இன்னொரு பக்கம் நம்ம மிங்க ரொம்ப சீரியஸா பிளான் பண்ணிட்டு இருக்கான். கையில இந்த பவுச் எடுத்து வச்சுட்டு ஐஷிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஷா உள்ள வரது தெரிஞ்சதுமே அந்த பவுச்சை கீழே வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, ஏதோ முக்கியமான விஷயம் நடக்க போகுது, பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற, நம்ம போயிட்டு ஐஷிய நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல, ஆனா உங்களை ராஜா டியூட்டி கூப்பிட்டு இருப்பார் போல, அது மீறி எப்படி உங்களால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கேக்குறான். அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு சொல்றான். ராஜாவே வந்து எதிர்த்துக்கிறதுக்கு மிங்க ரெடி ஆயிட்டு இருக்கான். இங்க ராஜா கூப்பிட்டு இருக்கான்னு டீலா உள்ள வரா. அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா லைட்டா ராஜாக்கு ஜிசியோட ஞாபகம் வருது. அவளையும் கூப்பிடுங்க, அந்த லேக்கு கிட்ட போலாம், வாங்க போலான்னு சொல்லிட்டு ராஜா கிளம்ப ஆரம்பிக்க டீலா ஒண்ணும் புரியாம அவளும் கிளம்புறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.